வணக்கம். இன்னைக்கு திண்ணையில் நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு சாதாரணமாக மற்ற புளிக்குழம்புகள் நம்ம வைக்கிற மாதிரி தான். இதுக்கு தேவையானது வேற எந்த காய்கறியும் இல்லை, ஒன்லி உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு மட்டுமே தான் இதில் சேர்க்க போகிறோம். தக்காளியோ வெங்காயமோ வேற எந்த காய்கறிகளும் இதோட நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த சில நாட்களில் நம்ம வீட்டில் வேற காய்கறிகள் இல்லாமல் இருக்கும், அந்த நேரத்தில் கிழங்கு இருக்கும், அப்போது நம்ம இந்த குழம்பு வைக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் உள்ள துண்டுகளாக நீங்கள் உருளைக்கிழங்கை வெட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி, அதையும் ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கடலை பருப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் வறுபடவும் அதில் சீரகமும் கடுகும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வறுபட்ட உடனே அதில் நேரடியாக நீங்கள் இந்த உருளைக்கிழங்கை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த உருளைக்கிழங்கை வறுக்கணும். வறுத்து இது கிட்டத்தட்ட இப்போ நான் முதல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் நாம் இந்த கிழங்கை அப்படியே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு அப்பப்போ இடையில பெரட்டி விட்டு வேக விடலாம். கிழங்கு ஒரு 3/4 பதம் வெந்து இந்த மாதிரி உடையும் போது, அதை மாதிரி கரண்டி வச்சு லேசாக அழுத்தி பார்த்தீங்கன்னா அது உடையும். அந்த சமயத்தில் நம்ம புளியை சேர்த்துடணும். அப்போதான் அது கடைசியில் ரொம்ப குழஞ்சிராம கெட்டியாகவே இருக்கும் கிழங்கு. இப்போ புளி நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா அந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். இப்படி மூடி வச்சு நாம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். இப்போ சாம்பார் பொடி நான் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அந்த 2 டீஸ்பூன் சாம்பார் பொடியையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு கூட ஒரு 2-3 நிமிஷம் நாம் மூடி வச்சு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீ வச்சா கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தீயை மறக்காமல் குறைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ மூடி வச்சாச்சு. திருப்பி ஒரு 2-3 நிமிஷம் இப்போ கொதிச்ச பிறகு நாம் அதுக்குள்ளே தேங்காய் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு துருவின தேங்காயிலிருந்து நம்ம 1 கப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் எடுக்கிற பால் 2வது பால் 2 சேர்த்து 1 கப் பால் வர்ற மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அந்த தேங்காய் பாலை இப்போ இது கூட சேர்க்கணும். அந்த பாலை சேர்த்துட்டு இதுதான் அந்த தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு குழம்பு பதம் இருக்கணுமோ அதுக்கு இந்த அளவுக்கு இதுதான் தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம், அதாவது இப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் லேசாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இனி இதை மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிக்குது, குழம்பு கொதிச்சாச்சு. எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ கடைசியில் உப்பு சரி பார்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்குங்க. போட்டுட்டு கடைசியாக நாம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் எடுத்து அந்த வெல்லத்தை இதில் கலந்துட்டு இனி மூடி வச்சு வேக விட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் குழம்பு ஓரளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பதத்தில் இருக்குது. அதனால் இனி அந்த வெல்லம் மட்டும் சேர்த்து கூட ஒரு 2 நிமிஷம் மூடாமல் சிறுதீயில் வச்சு கொதிக்க விட்டுட்டு நாம் இந்த குழம்பை இறக்கிடலாம். இந்த உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப எளிதாக செய்யக்கூடியது. வேற எந்த காய்கறிகளும் இதுக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வேலை எதுவுமே கிடையாது. இந்த கிழங்கை நம்ம வதக்கி அது கூட புளியும் மசாலாவும் சேர்த்து சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. ஆனால் டேஸ்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குழம்பு ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த குழம்பு அடிக்கடி நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்க. இந்த குழம்பை நேரடியாக சாதத்தில் ஊற்றி சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நாம் அடுத்து சந்திக்கலாம். நன்றி.